ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 30/1/2024. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோடய வியூவில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நம்ம எப்பொழுதுமே குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு, மேஜர் இண்டெக்ஸில் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 0.43% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4:30, சரிங்களா? மார்னிங் 4:30 இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு 3:30 கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி இதை பேஸ் பண்ணி என்ன இண்டிகேட் பண்ண சான்சஸ் இருக்குன்னா, பாசிட்டிவ் ஆர் 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு க்ரீனாக இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 0.54% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.60% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு மெயினான ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து திஸ் வீக் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள், டெஸ்லா, ஸோ இவங்களோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து இந்த வீக் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பில் வந்து மோர் தென் நம்மளுக்கு பாசிட்டிவான ஏர்னிங் ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ என்னன்னு தெரில. பட் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்குது, சரிங்களா? ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா தான் இந்தியன் இண்டிசஸ். ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுச்சு. எல்லாருமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ண அளவுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நினச்சிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு ஸ்டில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எஸ்டர்டே வந்து கொடுச்சு. அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 385 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 576 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கம்பெனிஸ் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஸோ ரிலையன்ஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட எஸ்டர்டேவோட பார்த்தீங்கன்னா 19 ட்ரில்லியன் வந்து ஸோ டேர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 போயிடுச்சு, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எஸ்டர்டே வந்து டேர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸு. அதானியை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அதானி ஸ்டாக் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு பொலிட்டிக்கல் வந்து பிஜேபி விழுந்துச்சு அப்படின்னா ஸோ அதானியோட சரிவு வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் ரிலையன்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு அப்படி கிடையாது. ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனிஸ் தான் ரிலையன்ஸ். கமாடிட்டிஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படி செக் பண்ணிக்குவோம். குரூட் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.21% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் பார்த்தீங்கன்னா 1.16% நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவாக இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளுக்கு சின்ன ஒரு மாற்றங்கள் வந்து கிடச்சிருக்கு. அதில் எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் முதற்கொண்டு நம்மளுக்கு 1.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் HDFC பேங்க் ஏடிஆர் மட்டும் நம்மளுக்கு 2.21% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி சம் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு இதெல்லாம் நீங்கள் லாங் பொசிஷனுக்கு அனலைஸ் பண்ணலாம். HDFC பேங்க் மட்டும் நம்ம ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து அனலைஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் வேவாக வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ண ரிப்போர்ட். குளோபல் மார்க்கெட்டில் ஓரளவு மேஜர் இண்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கனால ஸோ பாசிட்டிவ் வைப்பு இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கானா? ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு மோர் தென் ஒரு ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரையும் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வியூ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, சரிங்களா? அண்ட் அனதர் ஒன், இந்த FIDA டேட்டாவை பேஸ் பண்ணளுக்கு FIA வந்து எஸ்டே வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா 19,030 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 18,920 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 கோடிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பொறுத்தளவுக்கு 14,592 கோடிக்கு பை பண்ணிவிட்டு ஸோ 11,371 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏயோட நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 3,221 கோடிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இப்போ ரிலையன்ஸில் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவாக தெரியுது, சரிங்களா? அண்ட் இன்னைக்கு சம் கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. எஸ்டர்டே பப்ளிஷ் ஆன மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ரெட்டி L&T ஸ்டாக், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நிஃப்டி இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
பட் அதோட ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வருதோ அப்படிங்கிறத வந்து தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு வால்டாலிட்டி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது, ஸோ ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸில் ஆகும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ 1 டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ண அளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு எந்த மாதிரியான மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இதை வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. பட் இங்கேருந்து எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அது இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது வந்து எஸ்டர்டே நான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். பட் நம்மளுக்கு அதை வந்து ஃபேக் ஆக்கலை. அது அனதர் ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ண மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. எவ்வளோ தூரம் மார்க்கெட் நம்மளுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் எடுக்க மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,800 டு அந்த 900 அந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டோட லெவலை போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ட்ரெண்டை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா, ட்ரெண்டை உடைக்க ட்ரை பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கோ ஃபார் த பூம், நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட நம்மளுக்கு இருக்குது. இதுதான் லாங் டேர்ம் அனாலிசிஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். அதாவது 21,927 வரையும் மார்க்கெட் வந்து அப்பு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. 21,777 ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி 50 என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எஸ்டர்டே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அப்பில் இருந்துச்சு. நான் கூட ஃபர்தராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன், மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் தரப்போது, எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறப்ப 744னா கிட்டத்தட்ட 794 அப்படிங்கிற லெவலுக்கு 800 வச்சுக்கிட்டோம்னாலும், இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஓப்பன் ஆச்சுன்னா சடனாக இவ்வளோ தூரம் வந்து லாங் ப்ரெஸ் வந்து ஏறும். அகைன் நம்மளுக்கு இங்கேருந்து செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அப்படி செல்லிங் ஆனால் இந்த டேவோட ஹை வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு வியூ. அண்ட் இல்லை எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ண, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட், இப்போ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அனதர் லெவல் வந்து இங்கே இருக்குது, அனதர் லெவல் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து விழுக ஆரம்பிக்கும். அது ரிலையன்ஸ் ஸ்டாக் தான் விழுகுமானா ஸோ கிடையாது, மற்ற அனதர் ஸ்டாக்ஸ் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்க் கூட நம்மளுக்கு விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,917 தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கோம். மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,500 டு 22,118 வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து விட்டுரும் நம்மளுக்கு. அண்ட் அனதர் ஒன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் டியூரேஷனில் தான் இருக்குது, இதை வந்து பிரேக் பண்ண அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட்ரேஸ் ஆல்ரெடி எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல்லை அகைன் அது ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்தராக எஸ்டர்டே வந்து எனக்கு ஸ்டில் எனக்கு இந்த லெவலுக்குள்ள ட்ரெண்டை பிரேக் பண்ணி சப்போர்ட்டில் நல்லா டச்சப்லாம் கொடுத்து போச்சு. பட் இந்த லெவலுக்குள்ளே எனக்கு மார்க்கெட் வந்து முடங்கிடுச்சு. அநேகமாக என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு டக்குன்னு மார்க்கெட் வந்து கீழே வரலாம். சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 45,159, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 44,516 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது இன்றைக்கி டேலே நடக்குமானா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சி 45,555 கிடச்சுன்னா என்னோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,17, 46,193 என்னோட அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டியோட இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி டே, சாரி மந்த்லி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி
மந்த்லி ப்ரீவியஸாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் எக்ஸ்பைரி டே. ஆமாம், ஃபின்னிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி டே இன்னைக்கு கம்ப்ளீட். ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் அனாலிசிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கு. சரிங்களா, கம்மிங் வீக்ஸ்லாம் நம்மளுக்கு பட்ஜெட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலட்டைலாக இருக்க போது ப்ரைஸ் ஆக்ஷனே சம்டைம்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஜஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஃபின்னிஃப்டியும் இங்கே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே வந்து ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுச்சு. எனக்கு இந்த லெவல் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. பட் நான் வச்சது இந்த லெவல் வந்து நம்ம எஸ்டர்டே ட்ராப் பண்ணது இந்த லெவல் தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம். அப்போ என்னென்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, போயிட்டு கீழே விழுகலாம். ஸோ இதுதான் வந்து ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கான லெவலாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் விழுகலான்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து விழுவாங்க. சரிங்களா, ஸோ அப்படி நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணலை அப்படின்னா ஓகே. அதோட இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,616 வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அனதர் லெவல் மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஃபர்தராக டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணியாரு. சரிங்களா, ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கான நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வியூ. ஃபண்டமெண்டலி சொல்லணும்னா நம்மளுக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ஏடிஆர்ஸ் மட்டும் நம்மளுக்கு அதுவும் HDFC பேங்கோட ஏடிஆர் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கனால சம் டவுன் சைடு இம்பாக்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷனாக இருக்குது. சரிங்களா, அண்ட் ஏர்னிங் ரிசல்ட்ஸ் சம் கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் L&T டாக்டர் ரெட்டிலாம் ஒரு நிஃப்டி இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ். ஸோ அதனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட ஏர்னிங் ரிசல்ட் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம் வால்டாலிட்டி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. டெக்னிக்கலாக பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ட்ரெண்டு ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. எப்போ நம்மளுக்கு ட்ரெண்டை உடச்சி அப் ட்ரெண்ட் போகுதோ ஸோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு வியூ. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி வீடியோ வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ SEBI registered advisor. This video fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.